ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பட்டர் சேவ். அதுக்கு வந்து ஒரு அளவுக்கு பச்சரிசி மாவு, 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 2 ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை மாவு, கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு, கொஞ்சமாக பட்டர் வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடலாம். அதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஆரம்பத்தில் தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாது, இல்லைன்னா மாவு தண்ணி ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். பொட்டுக்கடலை மாவு வந்து நான் மிக்சியில் அரைச்சிட்டு சலிச்சு எடுத்துக்கிட்டேன். அது மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உலக்கு எடுத்திருக்கேன். அதில் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிடலாம். முறுக்கு தட்டு எடுத்திருக்கேன். அதுலேயும் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு தேவையான அளவு மாவு சேர்த்துடலாம். மாவு சேர்த்ததுக்கப்புறம் சூடான எண்ணெயில் வந்து பிழிஞ்சு விட்டுடலாம். அதுக்கப்புறம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கம் வேக விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பட்டர் சேவ் வந்து ரெடி ஆயிருங்க. இந்த ஷார்ட்ஸுக்கு கீழேயே பட்டர் சேவோட வீடியோவும் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.